அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீட்டுக்கு எதிரான போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் பல்வேறு பிரபலங்கள் மற்றும் பல மாணவர்கள், இளைஞர்கள் நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. இதுவரைக்கும் பெருசாக இந்த பிரச்சனைகளும் இல்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனம் செட்டி இந்த பெண் இருக்காங்க இல்லையா, இந்த நடிகை, இவங்க அங்கே போய் பேசியிருக்காங்க. அங்கே போய் பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன்லேயே போய் பேசி அங்கேருந்து அவங்கள துரத்தி விட்ருக்காங்க. எல்லாரும் போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்திருக்காங்க. வெளியில் பேட்டி வேற கொடுத்துருக்காங்க. சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே தேவையில்லாமல் பிரச்சனை கிளப்புற விதமாக பேசிக்கிட்டு வெளியில் பேட்டி கொடுத்துருக்காங்க. விக்டிம் கார்டு எடுத்துட்டாங்க. ஐயோ இங்கே ஜனநாயகத்திற்கு பாதிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விக்டிம் கார்டை எடுத்துட்டாங்க. உள்ளார அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தீவிர விஜய் ஃபேன், இப்போ கூட நான் ஜனநாயகன் படம் பார்த்தேன் நேத்திக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. போராட்டம்ன்றது நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம், நீட் தேர்வை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற போராட்டம். அந்த போராட்டத்தில் போய் நின்றுட்டு விஜய் ரசிகை, நான் ஒரு விஜய் ரசிகை அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பின்ன என்ன பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? தற்குறிகளின் கூட்டத்திற்குள்ளே போய் நின்றுக்கிட்டு, விசிலடிச்சான் குஞ்சுகள் கூட்டத்துக்குள்ளே போய் நின்றுட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரியே நினச்சிக்கிட்டு இவங்க இந்த கூட்டத்தில் போய் பேசினாங்க. எல்லாரும் அவங்க பேசிக்கிட்டு இருந்த மைக்கை பிடிங்கி வெளியில் விரட்டி விட்டுட்டாங்க. முதல்ல அந்த பெண்மணி பேசியிருக்கக்கூடிய காணொலியை பார்ப்போம், வாருங்கள். நான் முன்னாடி இவங்க நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் வெற்றிமாறன் சார் வந்தாங்க. ஹியூஜ் ஃபேன் சார், ஹியூஜ் ஃபேன். இது போராட்டம். இங்கே நின்று ஃபேனு லைட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. போராட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு வெற்றிமாறன் சார் உங்கள் ஹியூஜ் ஃபேன் சார். அந்த போராட்டத்துடைய நோக்கம் என்ன? அந்த போராட்டத்துடைய தன்மையை சிதைக்கும் விதமாக நின்றுக்கிட்டு உங்களுடைய ரசிக மோகம், ரசிக வெறியிலே நீங்கள் பேசிக்கிட்டு தெரியக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அங்கே பேசுறது அது சரியில்லை. இது கூட தெரியாமல் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க பேசுறதுக்கு. கொஞ்சம் கூட அடிப்படை அறிவுன்றது இல்லாத ஒரு தற்கொலையை மேடையில் ஏற்றிருக்காங்க. ஸோ நீங்க பேசுறீங்களா, இதை நோக்கி பேசுனீங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா அந்த சைடு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. போயிட்டேன், கோச்சிக்கிட்டு போயிட்டேன். எனக்கு ஏன்னா இங்க பேசினவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. திஸ் இஸ் அ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், only for the ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ப்ரொடெஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ், நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஏன் பண்ணணும்? FDFS பார்த்துட்டு வந்தாங்களாம். இதை இந்த மேடையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொலிட்டிசைஸ் பண்ணுறது தவறு, இது பொலிட்டிசைஸ் ஆகிறத நான் தட்டி கேட்பேன் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதே மேடையில் நின்றுட்டு நான் தளபதி படத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க. நான் ஒரு ஹியூஜ் ஃபேன் அவருக்கு அப்படின்றாங்க. இதே மாதிரி நாங்களும் மேடையில் ஏறி எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நாங்கள்லாம் திமுக காரங்க அப்படின்லாம் நின்று பேசிக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்குமா? அறிவுன்னு ஒன்று வேணாம். எல்லா தரப்பு மக்களும், எல்லா கட்சியினரும் அங்கே நிற்கிறாங்க. நாம் தமிழர் இருக்குது, திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, விசிகாரங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கட்சி சாராத நபர்களும் இருக்காங்க. மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், எல்லா வயதினரும், எல்லா மக்களும் இருக்காங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் தளபதி ஃபேன், நேற்றைக்கு கூட FDFS போயிட்டு வந்தேன் இப்படிலாம் சொன்னால் அங்கே இருக்கிறவங்களாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு அங்கே என்ன அணில் குஞ்சு கூட்டமாக இருக்குது? எல்லாரும் திட்டிருக்காங்க. வெளியே போன்னு கிடந்து எல்லாரும் விரட்டி விட்டுருக்காங்க. அடுத்தது பாருங்க. தேங்க்யூ. நீங்க பேசவா போவா? This is not democracy. Every citizen has a freedom of speech.
திஸ் இஸ் நாட் டெமோக்ரஸி அப்படின்றாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பற்றி பேசுகிறாங்க. இவங்கள பேச விடலையா எல்லாரும், அதனால் இவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு எதிராக இருக்காங்களாம். எங்கே போய் என்ன பேசணும்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய மேடையில் வந்து நின்றுக்கிட்டு நான் தளபதி ஃபேனு, ஜனநாயகனுக்கு போயிட்டு வந்தேன், இதெல்லாம் யார் கேட்டா? நீங்கள் போனால் என்ன, போகலைன்னா என்ன? இதெல்லாம் என்னத்துக்கு அங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இது எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா? ரொம்ப முக்கியமானு கேட்குறேன். அவன் உசுரை கொடுத்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், காலையில் 9:30 மணி ஆகுதுங்க. ராத்திரி ஃபுல்லாக நான் அங்கே தான் இருந்திருக்கேன். ஒரு செகண்டு கூட தூங்கலை. உயிரை கொடுத்து அவ்வளோ பேர் போராடுறாங்க. அவ்வளோ தோழர்கள், அவ்வளோ மக்கள், அவ்வளோ இளைஞர்கள் உசுரை கொடுத்து போராடுறாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாமல், ஒழுங்காக சாப்பிடாமல், ஒழுங்காக தூங்காமல், தூக்கன்றதே இல்லாமல் தூக்கத்தை தொலைச்சி ராவும் பகலும் அங்கே போய் நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறாங்க. ஆனால் இவங்க பாட்டுக்கு வருவாங்களா, மேடையில் ஏறுவாங்களா, நாங்கள் விஜய் ஃபேன், ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டு வந்தேன் இப்படின்லாம் சொல்லுவாங்களா? இங்கே எல்லாரும் பார்த்துக்கிட்டு கேனப்பையனா நாங்கள் எல்லாரும் இல்லை, எல்லாரும் கேன பசங்களா அங்கே உட்காந்துருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு. இங்கே தாவேக்கா கூட்டணி கட்சிகள் இப்போது நாளை கழிச்சா நாளைக்கு என்னமோ ஏதோ போராட்டம் நடத்த போகிறாங்களாம் ஒன்றிய அரசுக்கு எதிராக. அந்த போராட்டத்தை பார்க்க தான் இருக்கும். பாலன் இல்லத்தில் இடைவிடாமல் நடக்குது. ஒரு செகண்டு கூட தூக்கம் இல்லாமல், ஒரு செகண்டு கூட நிப்பாட்டாமல் இடைவிடாமல் நடந்துக்கிட்டு இருக்கு போராட்டம். ஒரு செகண்டு கூட இன்றைக்கி வரைக்கும் நிற்கல ஆரம்பித்ததுலேருந்து. அப்படி எல்லாரும் தூக்கத்தை தொலைத்து அவ்வளோ உசுரை கொடுத்து பாடுபட்டு அங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். இவங்க பாட்டுக்கு வந்து என்ன பேச்சு பேசுகிறாங்க பாருங்கள். தாவேக்கா நடத்ததில் ஒரு போராட்டம் மிஞ்சி போனால் 1 மணி நேரம் தாண்டுதான்னு பார்ப்போம். இடைவிடாமல் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து இவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, அஜெண்டா செட் பண்ணுறாங்க. இவங்க வந்து உள்ள என்ன அஜெண்டா செட் பண்ணுறதுக்கு வராங்க? என்ன அஜெண்டா? இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் பேசுவேன். என்னோட ஆர்கானிக் வியூ தான் நான் பேசுவேன். எவனும் சொல்லி நான் இங்க வரல, நானா வந்திருக்கேன். இப்போ என்ன சொன்னாங்க? எவனும் சொல்லி நான் இங்கே வரல, நானாக வந்திருக்கேன். அப்படியே கட் பண்ணுங்க. வெளியில் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. ப்ரொடெஸ்ட் தானே கூப்பிட்டாங்க, மாணவர்களுக்காக பேசுங்கன்னு கூப்பிட்டாங்க. எவனும் சொல்லி நான் இங்கே வரலன்னு சொன்னேன். இதே சனம் செட்டி ப்ரொட்டஸ்ட்டுன்னு சொல்லி தானே கூப்பிட்டாங்க, மாணவர்களுக்காக தானே கூப்பிட்டாங்க அப்படின்ற. கூப்பிட்டது யார்? இப்போ யாராவது கூப்பிட்டு வந்தீங்களா இல்லை நீங்களாக வந்தீங்களா? யாருமே கூப்பிடல, யாருமே என்னை வர சொல்லலை, எவனுமே என்னை போக சொல்லலை, எவனுமே என்னை கூப்பிடலன்னு சொன்னீங்க. இதில் எது உண்மை? அப்படியே இந்த அம்மனி கிட்ட மைக்க பிடிங்கி வெளியில துரத்தி விட்டுட்டாங்க. வெளியே வந்து மீடியாக்காரங்க கிட்டலாம் ஒரே ஒப்பாரி. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்த ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கேன், நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? இல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே நான் என்ன சொன்னேன்? ஐ ஆம் ஹியர் ஆஸ் a public. எவ்வளோ திமிரு, எவ்வளோ அகங்காரம் பாருங்களேன். அங்கே போய் பேசக்கூடாத விஷயங்களை பேசிக்கிட்டு திமிரு, அவ்வளோ திமிரு. ஜனநாயகம் படம் பார்க்க போனதுனால என்னைய ஜோக்கர்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. வீட்டில் ஒரு இலவு விழுந்துருக்கு. அந்த இலவை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்துக்கிட்டு எனக்கும் கவலை இருக்குப்பா, பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்த இடத்துலையும் அந்த சினிமாவை தான் பேசுகிறாங்க, அந்த சினிமா நடிகரை பற்றி பேசுகிறாங்க. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ நான் அங்கே வந்து பேன் நீட்டுன்னு சொல்லணும் ஒன்று, இல்லைன்னா ஃபேர் நீட்டுனாவது சொல்லணும். இது எதையுமே சொல்லாமல் ஜனநாயகன் படம், நான் FDFS போனேன், எங்கள் அண்ணனுடைய ஃபேன், தளபதியோட ஃபேன், இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க? என்ன பேசணுமோ அதை பேசாமல் மாணவர்களை எல்லாம் தூண்டி விடுறாங்க. மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஏதோ அஜெண்டா செட் பண்ணுறாங்க. அநீதிக்கு எதிராக மாணவர்களை தூண்ட தானே முடியும். அநீதிக்கு எதிராக போராடுங்க அப்படின்னு தூண்டுறதுல என்ன தவறு இருக்குது? தூண்டுதலின் பேரில் தான் போராட்டம் நடக்கும். தூண்டுறதுக்கு யாராவது இருக்கணும். ஏன் தூண்டுனா என்ன தப்புன்னு கேட்குறேன், எனக்கு புரியலை. அநீதி நடக்குது, நீட்டுன்ற ஒரு அநீதி, அதுக்கு எதிராக மாணவர்களை தூண்ட தான் அவங்க போராடுவாங்க. அப்போ அநீதிக்கு எதிராக போராடவே வேணாமா? இதில் வேறு இந்த தற்குறி அணில் குஞ்சுகள்லாம் இதுக்கு பதிவு போடுறானுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பெண், ஒரே ஒரு ஆள் உள்ளே புகுந்து ஒட்டுமொத்த கொத்தடிமைகளையும் கதற விட்டுட்டாங்க அப்படின்றானுங்க. என்னமோ அங்கே இருந்தது எல்லாம் திமுக காரங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க இந்த தவிட்டு தற்குறி தாவேக்கா அணில்ஸ். அங்கே எல்லாருமே இருந்தாங்கன்றது இவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே இருந்து எல்லாரையும் கொத்தடிமைகள்ன்றானுங்க, திமுக காரங்கன்னு மீன் பண்ணுறானுங்க தற்குறிகள். இவ்வளோ தான் இவனுங்களுடைய அறிவு. வெளியே வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்க, என்னைய பேச விடலை யாருமே, இது டெமோக்ரஸிக்கு எதிராக இருக்குது அப்படின்லாம் பேசுனாங்கல்ல. அங்கே இருக்கக்கூடிய பசங்க அந்த பெண் பேசுகிற பொழுது பேச விடுங்க, பேசட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காணொளி இங்கே இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, பேச விடுங்க, பேசட்டும் அப்படின்றாங்க. ஸோ அங்கே பேசுகிறதுக்கான ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க கரெக்டாக பேசியிருந்தா, இவங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருந்திருந்தா மைக்கை பிடிங்கிருக்க மாட்டாங்க. தற்குறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, மைக்கை பிடுங்க தான் செய்வாங்க. நோ அதர் வே. அணில்கள்லாம் கொண்டாடுறானுங்க, ஒட்டுமொத்த திமுக காரங்களையும் கதற விட்டுட்டாங்க இந்த பெண்மணி அப்படின்னா. முதல்ல அங்கே இருந்தவங்களாம் திமுக காரங்க கிடையாது. திமுக காரங்க ஏதோ கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்போம், கொஞ்சம் பேர் தான், ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் தான். மீதி இருந்தவங்கெல்லாம் பல அமைப்புகள், பல கட்சிகள், பல்வேறு தரப்பு மக்கள் தான் அங்கே இருந்தாங்களே. அப்படியே பார்த்தாலும் இங்கே கதற விட்டது அங்கே இருந்த மாணவர்கள், இளைஞர்கள் தான். இந்த பெண்ணை கதற விட்டு வெளியில் விரட்டி விட்டுருக்காங்க. அவங்க யாரையும் கதற விடலை, யாரும் கதறலை. இவனுங்க தனி உலகத்தில் வாழ்வானுங்க. எல்லாமே நம்மளை தான் சுற்றி நடக்குது, நமக்காக தான் எல்லாமே நடக்குது, நம்ம தான் எல்லாமே அப்படின்னு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மாயை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. மிதி வாங்கிட்டு இதில் பெருமை வேறு. வந்தாங்க, வந்து கண்டதையும் பேசிக்கிட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணிவிட்டு அது சோஷியல் மீடியாஸ்லாம் பயங்கர வைரலாகி அப்படியே ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக மாறணும். அதுக்கு தான் வந்ததே, அட்டென்ஷன் சீக் பண்ணுறது, அப்படியே போராட்டத்துடைய திசையை வேறு பக்கமாக திருப்புறது. இதுக்காக தான் வந்தாங்க. அவங்க வேலையை செஞ்சுட்டு அழகாக போயிட்டாங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த போராட்ட களத்தில் இறங்கி அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருடைய போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாக வந்து ஜனநாயகன் படத்துக்கு போனேன், FDFS போனேன், நேற்றுக்கு போனேன், தளபதி எனக்கு தளபதியோடைய ஃபேன் இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா பேசுங்க பேசுங்க சூப்பர் வா ஷூன்னு விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? மரியாதையாக மைக்கை பிடிக்கிட்டு வெளியே அனுப்பி விட்டதே முதல்ல பெரிய விஷயம். இந்த தனி மனித துதி பாடுறது இதெல்லாம் வந்து எல்லாராலையும் தான் பண்ண முடியும். ஆனால் எங்கே பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாது அப்படின்ற அறிவு எல்லாருக்குமே இருக்குது. தாவேக்காவை ஆதரிப்பவர்களுக்கு அந்த அறிவு கூட கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆகவே நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்துக்கு வரப்போகிறேன், அங்கே வந்து பேச போகிறேன், அங்கே வந்து பிடுங்க போகிறேன் அப்படின்னு வந்துட்டு ஜனநாயகன் படம் பற்றி பேசியிருக்காங்க. இவங்ககிட்ட மைக்கை பிடுங்கினதுக்கு உட்காந்துருந்து ஓடு வைப்பார். இது டெமோக்ரஸிக்கு எதிரானது அப்படி இப்படி என்னெல்லாமோ பேசுகிறாங்க. எவன் சொல்லியும் நான் வரல அப்படின்றாங்க. பொசுக்குன்னு அனுப்பி விட்டவங்கள ஒருமையில் பேசிட்டாங்களே, திருப்பி போனால் கேட்க மாட்டாங்களா? அனுப்பி விட்டவங்க கண்ணெல்லாம் சொருகுதுங்க உண்மையிலுமே. நம்மளே எப்படின்னா இன்னும் பல பேர் வந்து வீடுகளுக்கே போகாமல் அங்கேயே கிடந்து அந்த CPI அலுவலகத்திலேயே தூங்கிட்டு அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருந்தெல்லாம் போராடுறாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. கவுண்ட்டை காட்டணும், நம்ம தொடர்ந்து நிற்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறாங்க. தயவு செஞ்சு வாய்ப்பு இருப்பவர்கள் அங்கே போய் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே நடக்குது. இரவு பகல் பாராமல் எல்லாரும் சேர்ந்து மழையோ வெயிலோ என்ன நடந்தாலும் போராடிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்களுடைய ஆதரவை அந்த போராட்டத்திற்கு கொடுங்கள். நம்ம நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். ஆகவே இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.